மேம் உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க மேடம். கீர்த்தனா மேம் ஹலோ உங்களுக்கு சார். என்ன? ஹலோ சொல்லுங்க. குட் மார்னிங் குட் மார்னிங். சார். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தேன். ஓகே. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால இப்போ எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு மிஸ்டேக் மாதிரி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஓகே. ஆஹ் அப்புறம் இப்போ நம்ம பிடிஎஸ் காலேஜ் 20 காலேஜுமே ஃபில் பண்ணேன். அது செல்ஃப் ஃபினான்ஸ்னு போட்டிருந்துச்சு. ஓகே. நான் அதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அந்த மட்டுமே ஃபில் பண்ணிட்டு ஒரு 82 காலேஜ் மட்டும் ஃபில் பண்ணிருந்தேன். இப்ப ஓகே. அதுல என்ன ஆச்சுன்னா, எனக்கு ரவுண்ட் ஒன்ல அலாட்மெண்ட் ஆகல பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சீட். ஆ இப்ப நம்ம செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்றோம்னா அது எப்படி சார்? நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு வரணுமா? திரும்ப மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணி அந்த 20 காலேஜ் அகைன் நம்ம ரீஃபில் பண்ணணுமா அப்படி ஃபில் கேக்குறேன். பண்ணலாம். நீங்க தாராளமா ஆ. சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ம். ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்ணாத கல்லூரி கூட செகண்ட் ரவுண்ட்ல உங்களால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அலாட்மெண்ட்டும் ஓகே ஆகும். சார். நீங்க தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே சார். நமக்கு அந்த இடத்துல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கவர்மெண்ட் கோட்டான்னு ஃபுல்லா இருந்துச்சு. அதே இடத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இருக்கணுமா சாய்ஸ் ஃபில் பண்ணையில? ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய ம். செல்ஃப் ஃபினான்சிங் சீட், அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அதை ஃபில் பண்ணிட்டு திருப்பியும் அதுலேயே ம். காமிக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்லேயே மேனேஜ்மெண்ட் ஆ. கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னு ஆ. MQ அப்படின்னு ஓ, காமிக்கும். ஓ. அது இருக்கும். ஓகே சார். உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் விசிபிளாக இருக்கும். நீங்கள் தாராளமாக சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். நான் 228 எஸ்சி கேட்டகரி கிடைக்குமா சார் பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட்ல செகண்ட் ரவுண்ட்ல? கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்ல 100% கிடைக்கும். இருந்தாலும் கவர்மெண்ட் கோட்டா முதல்ல ஃபில் பண்ணிட்டு, இப்ப ராமகிருஷ்ணா, ஓகே சார். அஹ், வெங்கடேஸ்வரா இந்த மாதிரிலாம் காலேஜ்லாம் இருக்குன்னா முதல்ல அதை கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அதை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். காட் bless யூ. காட் bless யூ. தேங்க்யூ சார். ஆ சாம், உங்க டவுட் என்னன்னு கேக்குறீங்களா? சாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் ரெண்டு டவுட் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, இப்போ லாஸ்ட் இயர் ஒரு பையனுக்கு ஐ டோன்ட் நோ த திங் இஸ் லாஸ்ட் இயர் ஆல் இந்தியா கோட்டா சிக்ஸ்த் ரவுண்ட்ல ராஜா முத்தையால ஒரு தீர்ப்பு எல்லாம் இருக்கு பிடிஎஸ். ம். அந்த மாதிரி இந்த வருஷமும் நான் ஆல் இந்தியா கோட்டா போட்டு பை சான்ஸ் எனக்கு அதுல கிடைச்சிச்சுன்னா, ம். அட் த சேம் டைம் இங்கேயும் ஸ்டே வேகன்சி ஆர் ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி நான் 5 லட்சம் கொடுத்து இப்போ செல்ஃப் நர்சிங் சேர ட்ரை பண்றேன். ம். எனக்கு இப்ப ரெண்டு சீட்டும் ஆயிடுச்சுன்னா நான் எப்படி சார் இப்ப எனக்கு கவர்மெண்ட் பிடிஎஸ் ப்ரிஃபரபிளா இருக்குன்னா அதை நான் விட்டுட்டு இங்க ஜாயின் பண்ண முடியுங்களா? இல்லைப்பா, ஸ்ட்ரே வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு ரெண்டு இடத்துலையுமே சீட் அலாட் ஆணுச்சு அப்படின்னா ஏதோ ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கலாமே ஒழிய, ஆனால் ஒரு ஸ்ட்ரே வேக்கன்சி மோஸ்ட்லி சேம் டைமில் தான் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆல் இந்தியா கோட்டாவும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவும் சரி, சேம் டே ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டில் தமிழ்நாடு ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுங்கிறது ஃபோர்த் ரவுண்டு, ஆல் இண்டியா ஸ்ட்ரே வேக்கன்சிங்கிறது ஃபோர்த் ரவுண்டு. நீங்கள் சொல்கிற கண்டிஷன் எங்கே வருது? போன வருஷம் சொல்கிற கண்டிஷன் சிக்ஸ்த் ரவுண்டு, அதாவது ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டு. அது ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டில் சீட்டு கிடைக்காம ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க தான் எங்கே போவாங்கப்பா? ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேக்கன்சிக்கு எலிஜிபிள். அப்போது நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் 5 lakhs பே பண்ணி சீட் அலாட் ஆகுதுன்னா கம்பல்சரி என்ன ஆகணும்? ஜாயின் பண்ணி ஆகணும். நீங்கள் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி வரைக்குமே சீட்டே கிடைக்கலன்னா தான் நீங்கள் அதுக்கு எலிஜிபிளே. அப்போ ஸ்ட்ரே வேக்கன்சியில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீட்டே எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது நெக்ஸ்ட் இயர் நீட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ரெண்டு ஸ்ட்ரே வேக்கன்சியும் ஒரே டைமில் நடக்குது சார். நான் சொல்கிறது ரெண்டுமே ஃபோர்த் ரவுண்ட், நாட் சிக்ஸ்த் ரவுண்டு. ரெண்டு ஃபோர்த் ஓகே ரவுண்ட் சார். ஒரே சமயத்தில் நடக்குதுங்க சார். ஆமாம், எம்சிசி, தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்ஸ். இதில் ரெண்டு மூணு ஆமா இடத்துல சார். உங்களுக்கு ஆன்லைனில் சீட் அலாட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க இல்லையா? ஆமா சார், கண்டிப்பா சார். அப்போ மற்ற இடத்துல ஜாயின் பண்ணாத இடத்துல உங்க நம்பர் அவங்க ஃபார்வர்ட் பண்ணா கூட நீங்க அடுத்த வருஷம் நீட் எழுத முடியாது, அடுத்த வருஷம் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்கிற ஒரு ரூல்ஸ் தான் வருமே தவிர ஸ்ட்ரே வேகன்ஸ்லயே 3 இடத்துல சீட் அலாட் ஆயிடுச்சு எங்கேயுமே நீ ஜாயின் பண்ண முடியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு இடத்துல நீங்க சீட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஸ்ட்ரே வேகன்சில ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் தமிழ்நாட்டில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சியில் ஆல் இண்டியா கோட்டாவில் அதுக்கு அடுத்து தான் வரும். ஸ்டே வேக்கன்சி தமிழ்நாட்டிலலாம் முடிஞ்சுதான்
ஸ்ட்ரே வேக்கன் ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேக்கன்சி ஃபிஃப்த் ரவுண்ட், சூப்பர் ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேக்கன்சி சிக்ஸ்த் ரவுண்டுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தான் வரும். அப்போ நீங்கள் ஸ்ட்ரே வேக்கன்சியில் ஜாயின் பண்ண யாருமே ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேக்கன்சிக்கு போக முடியாது, போகக்கூடாது. ஓகேங்களா? சார் இல்ல சார், இப்போ எனக்கு என்னன்னா அந்த ஸ்டே வேகன்சி ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் ரெண்டுத்துலயுமே இருக்கட்டும் சார். இப்போ தமிழ்நாட்டில் நான் 5 lakhs கொடுத்து ஃபோர்த் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்றேன். அட் த சேம் டைம் ஃபோர்த் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்றேன்ற போது எனக்கு ஆல் இந்தியா கோட்டால பிடிஎஸ் கவர்மெண்ட் கிடைச்சிருது, நான் அதில் போய் சேர்ந்துறேன்னா இந்த 5 lakhs எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களா சார்? ரிட்டர்ன் கிளைம் பண்ணலாம். காரணம் என்னன்னா, நீங்க ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிடுறீங்க, ஜாயின் பண்ணாமையே போனாதான் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. நீங்க ஜாயின் பண்ண அமௌண்டோட போய் தமிழ்நாட்டில் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கப்பா, அலோ பண்ணிடுவாங்க. ஓ, ஓகேயா? ஓகே சார், ஓகே ரீஃபண்ட் பண்ணுவாங்க சார். சரி. கண்டிப்பா. அதனாலதான், ஏன்னா ஒரே டயத்துல கண்டக்ட் பண்றதுனால ஃபோர்த் ரவுண்டு அந்த இஷ்யூ யாருக்கும் வரக்கூடாது. இது உங்க தவறு கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரே வேகன்சில சீட் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்காது யாருக்குமே தெரியாது. அதனால ஆமா நீங்க சார். அதெல்லாம் உங்களுக்கு பக்காவா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே சார். சார் நான் வந்து எம்பிசி ஆல் இந்தியா ரேங்க் 1,05,000, இங்க 460 மார்க் எடுத்திருக்கேன். ம். ஏதாச்சும் சான்ஸ் இருக்கு சார் செல்ஃப் ஃபைனான்சிங் எம்பிபிஎஸ் இங்கே ஆர் பிடிஎஸ் கவர்மெண்ட் ஆல் இந்தியால? சான்ஸ் கொஞ்சம் குறைவுப்பா. ஒரே நிமிஷம். அந்த கட் ஆஃப் மார்க் பாத்தீங்கல்லப்பா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் 471க்கு முடிஞ்சிருக்கு சார் பிரைவேட் யூனிவர்சிட்டி. எவ்வளோப்பா? 471க்கு முடிஞ்சிருக்கு சார் பிரைவேட் ஃபோர் யூனிவர்சிட்டி. செவன்டி ஒன் ஃபோர் மார்க் 5 மார்க். நீங்க 460யா? ஆமா சார். இதுல எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஜாயின் பண்ணாதவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அது வெரி ஃபியூ நம்பர்ஸ் தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஆமா. எம்பிசியில வந்து இந்த தடவை அக்ராஸ் அந்த ரேஞ்ச் மார்க் ரேஞ்சில் பிசியை விட எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமா சார். அதனால நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான்ப்பா மார்க் இறங்கி வர்றது. பட் சாய்ஸ் ஓகே சார். ஃபில்லிங்லாம் பண்ணுங்க. ஓகேயா? நான் கண்டிப்பா எல்லா ரவுண்டும் பண்ணுவேன் சார். ஏற்கனவே டிராப் இயர் எடுத்ததுனால கண்டிப்பா பண்ணிடுவேன் சார். சரிப்பா சரிப்பா. ஓகேப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆல் தேங்க்யூ தி சார். பெஸ்ட். ஆல் தி ஹலோ சார். பெஸ்ட். சார் கிஷோர் சார் லைன்ல இருக்கீங்களா? சார் லைனா பார்க்கலாம். சார் கிஷோர் லைன்ல இருக்கீங்களா? உங்க டவுட் என்னன்னு கேக்குறீங்களா கிஷோர்? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் சொல்லுங்க. இப்போ வந்து ஃப்ரீ எக்ஸிட்ல வந்து ஒரு டவுட் இருக்குங்க சார். கேளுங்கப்பா. சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தம்பிக்கு வந்து அன்னபூர்ணா கிடைச்சிருக்குங்க. எஸ் சார். இப்போ அதுல வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஜாயின் பண்ணலைங்க சார். ஓகே ஸோ சார். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போஸ் எந்த காலேஜும் கிடைக்கலனா அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிருங்களா சார்? சார் தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் கேள்விக்கு ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த விளக்கத்தை சொல்கிறேன். எந்த காலேஜும் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் செகண்ட், இது உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டேன். உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும் சார். ஓகேங்க சார். அடுத்து தொடர்ந்து இந்த டவுட் வந்து முடியாது. இந்த 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 டவுட்டோட தொடர்புடைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் சார். ஒருவேளை சீட்டு கிடைச்சதுன்னா அதுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் உங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். ஃபைன் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மட்டும். ஆல் இண்டியா கோட்டாக்கு நான் சொல்லலை சார். தமிழ்நாட்டுக்கு மட்டும். ஓகே. அது எந்த கோட்டாவாக இருந்தாலும் செகண்ட் ரவுண்ட்லேயும் சீட்டு கிடச்சிது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும் சார். இப்போது ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிது, நான் ஜாயின் பண்ணல, எனக்கு இந்த வருஷம் எம்பிபிஎஸ்ஸே வேண்டாம், இனிமே நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும் சார். ஓகேங்க சார். அதாவது எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்காக, அந்த ஒரு விருப்பத்துக்காக நான் பேருக்கு நான் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி எந்த காலேஜும் அலாட் பண்ணாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தணுமா ரீஃபண்டுக்குன்னா கிடையாது. நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற பேர் சொல்கிறாங்க. செகண்ட் ரவுண்டுக்கும் தமிழ்நாட்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிறது சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலை அல்லது சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணி அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபைனும் போட மாட்டாங்க. அதை தான் ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் செகண்ட் ரவுண்டு வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. அதர் ஸ்டேட்டுக்கு, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டுமே ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது, செகண்ட் ரவுண்ட்லேயும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது, ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்டஸ் போன வருஷம் மாதிரியே. ஓகேங்க சார். சார் இன்னொரு டவுட்டுங்க ஆ சார். சார் தெலுங்கு மைனாரிட்டியில வருங்க சார். 300 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆ திருச்சி எஸ்ஆர்எம் கிடைக்க சான்ஸ் இருக்குங்களா வாய்ப்பு சார்? இல்லைங்க சார், வாய்ப்பு இல்லை. ஓகேங்க சார்.
அது ஓகே, கட் ஆஃப் தேங்க்யூங்க சார். போட்டுருந்தோம் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த அளவுக்கு இறங்கி வர வாய்ப்பு குறைவுங்க சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். பார்ட்டிசிபேட் தேங்க்யூ பண்ணுங்க. சார். திருச்சி எஸ்ஆர்எம் வேணும்னா அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கிடைச்சா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க வேணாம், கிடைக்கலன்னா நீங்க ஃப்ரீ எக்ஸிட் தான். அண்ட் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை. தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட்லயும் கிடைக்க சான்ஸ் கம்மி தானுங்களா சார்? செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் வேகன்சி வரதே சான்ஸ் கம்மிங் சார். ஓகேங்க சார். தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலன்னா எலிமினேஷனுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனாலையும், செக்யூரிட்டி டெபாசிட் ரிட்டர்ன் வராது, ஃபைன் தேர்ட் ரவுண்டில் அப்படிங்கிறதுனால, செகண்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ரொம்ப காஷியஸாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கிடைச்சா ஜாயின் பண்ணுவேங்கிறவங்க மட்டுமே சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க தேர்ட் ரவுண்டில் இருந்து. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேர்ட் ரவுண்டுக்கு வேகன்சி வர்றது குறையும். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். வெல்கம் சார், வெல்கம். மனோன்மணி நாகராஜன் லைன்ல இருந்தீங்கன்னா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் பாப்பா 414 எஸ்சி கேட்டகரி. எஸ் மேம். செல்ஃப் ஃபைனான்ஸ் போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, எஸ் மேம். கிடைக்கல. செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்குமா சார்? 414 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில். சம் ஆமாங்க சார். ரேங்க்ல மிஸ் ஆயிருக்கு, அதனால கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேடம். பிரைவேட் காலேஜ் 22 காலேஜுமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார் அவங்க எஸ்சி கேட்டகரிங்கிறனால இந்த எஜுகேஷன் ஃபீஸ், இந்த டியூஷன் ஃபீஸ் 4.5 லட்ச ரூபா, அது கன்செஷன் ஆகுமா என்ன? உங்களோட வருட வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். உங்ககிட்ட செக்யூரிட்டி டெபாசிட்லாம் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பே பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சலுகை இருக்குன்னு அர்த்தம். 500 rupees தான் சார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பே பண்ணலாம். உங்க வருட வருமான சான்றிதழ் இருக்குங்களா உங்ககிட்ட? காப்பி ஒரிஜினல் இருக்கு சார். 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குங்களா? ஆமாங்க சார், அப்படிதான் இருக்கு அப்போனா சார். உங்களுக்கு ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் மட்டும் வராதுங்க. மற்ற ஃபீஸ்லாம் நீங்கள் வருஷம் வருஷம் பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸ் எவ்வளவோ அது பே பண்ண தேவையில்லை. சரிங்க சார். எஸ். எந்த காலேஜ் 22லயும் நல்லா இருக்கும் காலேஜ், ஏதாவது நல்ல காலேஜா நீங்க சஜஷன் கொடுங்க சார், ஃபர்ஸ்ட்ல போடுறதுக்கு. பை சான்ஸ் வாய்ப்பு இருந்தா அது கிளிக் ஆகட்டும். இல்லைங்க மேடம், இப்போ நமக்கு மார்க் பார்டரில் இருக்குதுங்க. கடைசி கல்லூரி கூட கிடைக்கல நமக்கு. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் சொல்கிறோம்னா இப்போ கிடைச்சா என்ன கிடைக்கலாம்? பிஎஸ்பி, இந்திரா, இப்படி தான் கிடைக்கும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் சரி. ஆர்டரில் உங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் வச்சுருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ப்ராக்டிக்கலி பார்க்கும்போது எவ்ரி ஒன் நோஸ் எவ்ரி திங். எல்லாருக்கும் எல்லா விழிப்புணர்வுமே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் தெளிவாக இருக்குது. அப்படிங்கும்போது யாருமே பிஎஸ்ஜியில் வேக்கண்ட் இருக்கு ஒரு சீட் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. ரீஅலாட்மெண்ட்டுங்கிறது தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் இருக்குது. இப்போ ரீஅலாட்மெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா? நான் ஒரு கால பிஎஸ்ஜி நம்பர் 1ல வைங்கன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ கேஎம்சிஹெச் வேலம்மாள்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ண எல்லா கேண்டிடேட்டுமே பிஎஸ்ஜி ரீஅலாட்மெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க தானுங்களே. இப்போ இது ஒரு பப்ளிக் மீட்டிங், யூடியூப்ல எல்லாருமே பார்க்க போகிறாங்க. இதில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், பிஎஸ்ஜி நம்பர் 1 பிரைவேட் காலேஜ்னு. அப்போது கேஎம்சிஹெச் மற்ற கல்லூரிகள் கிடைச்ச எல்லாருமே பிஎஸ்ஜி சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்கல்ல மேடம். ஆமா. அப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது. பட் அதுக்குன்னு நான் அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்கள் விருப்ப ஆர்டர்லேயே வைங்க. காலேஜ் எது கிடைக்குதோ அதில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் விருப்ப ஆர்டரை மாற்றாதீங்க அதுக்குன்னு. சரிங்க சரிங்க சார். எஸ் மேம். தேங்க்யூ. எஸ் மேம். வெல்கம் மேம். ஆல் தி பெஸ்ட் மேம். சுந்தரி மேம் லைனில் இருக்கீங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க மேம். சுந்தரி மேம். சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வெரி வணக்கம் மேடம். எஸ் சார் மேடம். 474 பிசி சார். எஸ் மேம். 474 பிசி இப்போ எதுவும் கிடைக்கல சார் இந்த இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஆ, செகண்ட் ரவுண்ட்ல வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குங்க, ஆனால் 470. கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அதாவது 475 வரைக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு செல்ஃப் ஃபினான்சிங்கில். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் யூனிவர்சிட்டி 475 வரைக்கும் கிடைச்சிருக்கு. சான்சஸ் இருக்கு மேடம் ஆமா சார், பிரைவேட் யூனிவர்சிட்டியில். 100 மோஸ்ட்லி யூனிவர்சிட்டிக்கு தான் வரும். மோஸ்ட்லி சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி. இப்ப நம்ம சார் இப்ப இந்த 8000 சீட்ஸ்ல வர்றது இப்ப நீங்க திருப்பி இப்ப போட்டிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு இல்லைன்ற மாதிரி அந்த ஆமா. நியூஸ்ல வந்திருக்குன்னு, அது மாதிரி இப்படி இருக்கா சார்?
அதுதான் எஸ் மேடம். அது சார். வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. இப்ப தினமலர்காரங்க வந்து வித்தவுட் ஆஸ்கிங், அதாவது அவங்க கிட்ட இயக்குனரகத்துல கேட்காம இயக்குனரகம் சொன்னாங்கன்னு இவங்க ஒரு நியூஸை வெளியிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப இயக்குனரகம்ல ம ம மக்கள் நல்வாழ்வுத்துறை இயக்குனரகம்ல அவங்க ஃபோன் பண்ணி இல்லை நேர்ல போய் அவங்க ரிப்போர்ட்டை கேட்டிருப்பாரு. இந்தியா முழுக்க 8000 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்க, தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, இதுல எத்தனை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருப்பாரு. அதுல எதுவும் இல்லை அப்படிங்கிற ஆன்சர் வந்ததுனால தான் அவங்க இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. 36 அரசு மருத்துவக் கல்லூரி தான். பிரைவேட் காலேஜஸ்க்கு சார்? மேம் எனக்கு தெரிஞ்சு பிரைவேட் காலேஜுக்கு ஆ, இருக்கும், வெறும் ஒரு அரசு மருத்துவமனைக்கு மட்டும் சார்? அரசு மருத்துவக் கல்லூரி மட்டும்தான் இயக்குனரகம்ல இருந்து ஆன்சர் வரும் மேடம். பிரைவேட் ஆ, காலேஜ்ல சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சே இருக்கு. ஏன் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னா, இருக்கு. 2 3 பிரைவேட் காலேஜில் எனக்கு தெரிஞ்சு 50 சீட்லேருந்து 150 சீட்டாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், 100 சீட்லேருந்து 150 சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கல்லூரியோட மேனேஜ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அது சொல்லியிருக்காங்க. அப்போ அப்ப பிரைவேட் நமக்கு காலேஜில் அப்ப சான்சஸ் நமக்கு இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் அப்ப நமக்கு இன்க்ரீஸ் செல்ஃப் ஆகும். ஃபைனான்சிங்க்கு வாய்ப்பு இருக்கும் சார்? இருக்கு, என்ன சார் செல்ஃப் கேக்குது? ஃபினான்சிங்க்கு வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் ஃபினான்சிங்ல உங்களுக்கு பிரைவேட் காலேஜ்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், இப்ப செல்ஃப் ம். ஃபினான்சிங்க்கு வந்து 478 மார்க்ல முடிஞ்சிருக்கு. அப்ப ஆமா 478ல சார். இருந்து 475 வரைக்கும் உள்ள பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டியில சேர்ந்தவங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு போவாங்க இல்லைங்களா? ஆமா சார். உங்க ஆமா முன்னாடி இருக்க சார். ரேங்க்ல இருக்கவங்களுக்குலாம் முடிச்சுட்டு தானே உங்க ரேங்க்குக்கு வருவாங்க. ஆமா சார். அதனால சீட் இன்க்ரீஸ் ஆனா எவ்வளவு அதுதான் ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு இருக்குமா, யூனிவர்சிட்டிக்கு இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க யூனிவர்சிட்டிக்கு சார். தான் அதிக வாய்ப்பு. அதிக வாய்ப்பு இருக்கு. மேம் சீட்டே இன்க்ரீஸ் ஆகலைனாலும் உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் சேரல. அதான். அதே சரி சார். சீட்டு இன்க்ரீஸ் ஆனாலும் 150 சீட் இன்க்ரீஸ் ஆனால் கூட மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 50% 65% சீட்டு போயிடும் மேடம். மீதி இருக்கிற 50 ஆ, 65% என்ன பண்ணுவாங்க, ஓசி பிசி பிசிஎம்னு பிரிப்பாங்க. அப்படி 7.5ன்னு எல்லாமே பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப கணிசமான சீட்டு தான், ரொம்ப குறைவான சீட்டு தான் வரும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன ம். ஆகும், நீங்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே. எஸ் மேம். சரி சார். ஆ, ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வெல்கம் மேம். எஸ். சார் சார், ஒரே ஒரு இது சார், ஆ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கறப்ப நம்ம வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கொடுத்துட்டு யூனிவர்சிட்டி கேட்கவா, இல்ல யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு செல்ஃப் ஃபைனான்சிங் கேட்கவா சார்? இப்ப இப்ப நமக்கு செல்ஃப் வந்து வாய்ப்புகள் ஃபினான்சிங் வந்து யூனிவர்சிட்டி தான் இருக்குங்கிறப்போ. வாய்ப்புகளை விட்டுடுங்க. பிரைவேட் காலேஜை கொடுத்துட்டு பிரைவேட் யூனிவர்சிட்டி கொடுங்க. உங்க ரேங்க்குக்கு மார்க் சீட் அலாட் பண்ணிட்டு தான் அடுத்த ரேங்க்குக்கே போவாங்க, நீங்க எந்த ஆர்டர்ல வச்சிருக்கீங்களோ. அதனால ஃபீஸ் கம்மியா சரி இருக்கிறது முதல்ல வச்சுட்டு ஃபீஸ் அதிகமா இருக்கிறத பின்னாடி வைங்க. உங்க ரேங்க்குக்கு சீட் அலாட் பண்ணிட்டு தான் அடுத்த ரேங்க்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்க 22 பிரைவேட் காலேஜ் 4 பிரைவேட் யூனிவர்சிட்டி எந்த ஆர்டர்ல வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு கடைசியில வச்சிருக்க பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் கிடைக்கும்னா கூட உங்க ரேங்க்குக்கு அலாட் பண்ணிட்டு தான் அடுத்த ரேங்க்காரன் நீங்க கடைசியா வச்சிருக்க காலேஜை ஃபர்ஸ்ட் வச்சிருந்தா கூட அடுத்த ரேங்க்குக்கு அடுத்து தான் போவாங்க. அதனால சரி நீங்க சார், தேங்க்யூ. காலேஜை போட்டுட்டு யூனிவர்சிட்டி போடுங்க. ஏன்னா ஃபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கு ஆமா இல்லைங்களா, சார். அதனால. ஆமா சார். ஓகே எஸ் சார், மேம், எஸ் மேம். தேங்க்யூ. ரமேஷ் சார் லைன்ல இருந்தீங்கன்னா உங்க டவுட் கேளுங்க சார். ரமேஷ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். எஸ் மேடம். சார் எனக்கு 2 டவுட் சார். பொண்ணு வந்து 589 எடுத்திருக்காங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். எஸ் மேம். ஸ்டான்லில ஓசி கேட்டகரி, நாங்கள் ஆக்சுவலாக பிசி சார். ஓசியில் சீட் கிடைச்சிருக்கு, அலாட் ஆயிருக்குன்னு வந்திருந்தது சார். எஸ் மேம். இப்போ நாங்கள் அப்கிரேட் பண்ண ஓசியில் தான் போகுமா, இல்லை பிசி கேட்டகரிக்கு இது பண்ணுவாங்களா? அது மேம் நீங்கள் கொஞ்சம் சொல்ல அப்கிரேடேஷன் முடியுமா? போகும்போது பிசியில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் த திங் இஸ் ஓகேங்க லூப்பிங் மெத்தட்னு இருக்கிறதுனால, எடுத்துக்காட்டுக்கு எம்எம்சியில் பிசியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஓசின்னு தான் அட்மிஷன் ஆயிருப்பார். அவரு ஓகே ஓகே ஆல் இண்டியா கோட்டா சீட்டுக்கு போயிடுறாருன்னு வைங்க, அது பிசி ஓகே சீட்டாக இருந்தால் பிசியில் நீங்கள் அந்த இதில் முடிஞ்ச எம்எம்சியில் முடிஞ்ச பிசின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிசின்னு இருக்கும். உங்களுக்கு ஆமாங்க உங்களுக்கு சார். வந்த பர்டிகுலர் அலாட்மெண்ட் லெட்டர்ல தான் நீங்க ஓசின்னு இருக்கும். ஆனா அந்த ஆமாங்க சார், ஆனால் அலாட்மெண்ட் அதில் ஆன வந்து பிசின்னு தான் பிடிஎஃப்ல போடுது. வந்து பிசின்னு இருக்கும். அதுல பாருங்க நீங்க எத்தனாவது பிசி கரெக்ட். எம்எம்சிக்கு முடிஞ்சிருக்கு, நீங்க அதுல இருந்து ஓகே எத்தனாவது பிசியா இருக்கீங்கன்னு. ஸோ அதுல இருந்து ஓகே ஒரு 15வது பிசியோட முடிஞ்சிருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்குன்னா, நீங்க 18வது ஓகே பிசி அப்படின்னா 3 பிசி ஸ்டூடெண்ட் எம்எம்சில இருந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போனாதான் உங்களுக்கு எம்எம்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஆனா நீங்க இப்போ ஸ்டில் எதுவும் பிசி தான். கிடைக்கும். புரியுதுங்க சார். இப்போ எதுவும் சான்ஸ் இருக்குங்களா சார்?
ஆல் இந்தியாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிப்மர் புதுச்சேரியிலையும் எய்ம்ஸ்லையும் ஈவன் எம்எம்சிலேயே ஓகேங்க. ஸ்டேட் கோட்டாவில் கிடைச்சவங்க ஆல் இந்தியா கோட்டாவில் கிடைச்சி எம்எம்சிலேயே ஜாயின் பண்ணுறாங்க மேடம். சான்சஸ் இருக்கு. ஓகேங்க. தேங்க்யூ சார். அப்புறம் செகண்ட் டவுட் சார், ஆல் இந்தியா கோட்டாக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். ஆ எம்எம்சி ஸ்டான்லி கீழ்பாக் மட்டும்தான் போட்டிருந்தோம் சார். எதுவுமே அலாட் ஆகலை. இப்போ ஆ எப்படி சார், நாங்கள் எதுவும் ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்கணுமா இல்லை இல்லை, இப்போ ரீஃபண்ட் நீங்கள் ஆகிடும் வந்து இல்லையா? எம்எம்சி ஸ்டான்லி மட்டும் செகண்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இங்கேயும் ஸ்டான்லியில் தான் ஓகேங்க. இருக்கீங்க. இங்கே எம்எம்சி கிடைச்சா போய்க்கலாம். இல்லைன்னா ஆல் ஓகேங்க. இந்தியாவில் இல்லைன்னா ஆல் இந்தியாவில் நீங்கள் எம்எம்சி மட்டும் கொடுங்க செகண்ட் ரவுண்டுக்கு. ஓகேங்க. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு அங்கேயும் அலாட் ஆகலைன்னா ஃப்ரீ எக்ஸிட் எதுவும் கொடுக்கணுமா சார் இல்லை? இல்லை மேடம், அலாட் ஆகலை. அலாட் ஆனவங்க தான் எக்ஸிட்டே ஆகணும். அலாட்டே ஆகலை உங்களுக்கு சீட்டே கொடுக்காம எதுலேருந்து எக்ஸிட் ஆவீங்க? ஒரு ரூமுக்குள்ளே போனால் தானே வெளியவே வர முடியும். ரூமுக்குள்ளேயே அலோவ் பண்ணலன்னா நீங்கள் ஏன் வெளியே வர போகணும்? வெளியே தான் இருக்கீங்க. ஆ ஸோ ஃப்ரீ ஓகேங்க சார். எக்ஸிட் அப்படின்றது வெளியே வர்றதுன்னு அர்த்தம். என்ன வெளியே வர்றது? சீட் ஓகேங்க. கிடைச்சிது ஆனால் நான் வேணாம்னு ஓகேங்க சார். சொல்கிறேன், அதுதான் ஃப்ரீ எக்ஸிட். சீட்டே கிடைக்கலன்னா ஓகேங்க. உங்களுக்கு ஃபைனே கிடையாது. ஓகேங்க சார். ஓகேங்க உங்களுக்கு சார். ஒரு சீட்டு கொடுத்து அது வேண்டான்னு சொன்னீங்கன்னா தான் ஃபைன். ஓகேங்க சார். உங்களுக்கு இப்போ நாங்கள் சீட்டே அப்போ வேற எதுவும் பண்ண கிடைக்கலன்னா வேண்டாம் இல்லையா? அமௌண்ட்? எதுவுமே பண்ண தேவையில்ல. அமௌண்ட் நவம்பர்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அக்டோபர் நவம்பர். ஓகேங்க சார். உங்கள் வீடியோஸ் தான் சார் எங்களோட மோட்டிவேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் அலாட். ஓகே, தேங்க்யூ எஸ் சார். எஸ் எஸ் சார். எஸ் மேம். அரவிந்த் லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. அரவிந்த், அரவிந்த் லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்க மைக்க ஹெட்ஃபோன் ஏதாவது சார் போட்டுருந்தா. கேக்குதா சார்? இப்ப கேக்குது, சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். என் பிசி கம்யூனிட்டி ரேங்க் வந்து 588 சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தஞ்சாவூர் அலாட் ஆயிடுச்சு சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ்பா. செகண்ட் ரவுண்ட்ல ஓமந்தூராருக்கு அப்கிரேடேஷன் போட்டா கிடைக்குமா சார்? அது எனக்கு சரியா சொல்ல தெரியல, கிடைக்குமா கிடைக்காதான்னு. ஓமாந்தூராரோட காம்படிஷன் வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு 2023 ஓமாந்தூரார் ரேங்க் என்ன இருந்துச்சு, அந்த ரேங்கை விட முன்னாடி ரேங்க்லயே முடிஞ்சிருச்சு 2024. அப்போ 2025 என்ன ஆகும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓமாந்தூரார் வந்து ஒரு சிட்டியில் சென்னையில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு குட் எக்ஸ்போஷர் வேணும், சிட்டியில் இருக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓமாந்தூராரை செலக்ட் பண்ணி போகிறாங்க. அப்போ அதிக மார்க் வாங்கினவங்களோட எண்ணிக்கை வந்து ஓமாந்தூராரில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது முன்னாடி முன்னாடி கட் ஆஃப் ரேங்க்லேயே முடியறது. சாய்ஸ் ஃபில் ஓமாந்தூரார் தான் வேணும்னா பண்ணுங்க. கிடைச்சா போகலாம், இல்லைன்னா தஞ்சாவூர் இஸ் அ வெரி குட் காலேஜ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏங்கக்கூடிய ஒரு கல்லூரி கிடைக்கணும்னு. யூ ஆர் இன் அ வெரி குட் காலேஜ் ஆல்ரெடி. கிடைச்சா கண்டிப்பாக ஓமாந்தூரார் போங்க, கிடைக்கலன்னா வருத்தப்பட தேவையில்ல, ஹாப்பியாக படிக்கலாம். இல்ல சார், லாஸ்ட் இயர் பிசி கம்யூனிட்டி க்ளோசிங் ரேங்க் வந்து 584 சார். இந்த வருஷம் எனக்கு 588, ஒரு 4 ரேங்க் தள்ளி கிடைக்குமான்னு கேட்கறேன் சார். அதுதான் தங்கம் நான் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் இயர் ஓகே ஓமாந்தூராருக்கு 584 வரைக்கும் முடிஞ்சிருக்கு, நீங்கள் 588 இருக்கீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ விரும்பி போய் அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணுறவங்க, இப்போ கோயம்புத்தூரில் போய் ஜாயின் பண்ணுற டாப் ரேங்கர்ஸ் எல்லாம் ஓமாந்தூரார் செலக்ட் பண்ணி வந்தால் என்ன ஆகும்? அந்த 584ங்கிறது ஆ 574ஓடயே முடிஞ்சிட வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஓகே சார். அந்த விதத்தில் அதுக்குன்னு நான் உங்களுக்கு வந்து கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. எப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட் வச்சுக்கிட்டா ஏமாற்றத்தை அவாய்ட் பண்ணலாம். உள்ளதுலேயே ரொம்ப மோசமான விஷயம் வந்து ஏமாற்றம் தான். இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, டாப்பராக இருக்கீங்க, அப்போ ஒரு பர்டிகுலர் காலேஜ் கிடைக்கல, அது கிடைக்கணும், அங்கே போகணும்னு 100% நீங்கள் விரும்புகிறீங்க, கடைசியாக கிடைக்கல. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும், ஏமாற்றமாகவே ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன், கிடைச்சா ஹாப்பிலி போய் படிக்கலாம், கிடைக்கலன்னா இந்த கல்லூரி ரொம்ப நல்ல கல்லூரி அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஓகே சார். சரிப்பா, ஆல் தி பெஸ்ட்ப்பா. நித்யா மேம் தேங்க்யூ லைன்ல சார். இருக்கீங்களா? வெல்கம்ப்பா. நித்யா மேம் லைன்ல இருக்கீங்களா? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. சார் மேனேஜ்மெண்ட் 453 சார் பையன் மார்க். மேனேஜ்மெண்ட்ல டாப் 6 காலேஜஸ் மட்டும் போட்டேன், ஆ பட் அலாட் ஆகல. எஸ் மேம். ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா போடலான்னு இருக்கேன், காலேஜஸ் எல்லாமே கிட்டத்தட்ட. எஸ் மேம். அண்ட் நான் வந்து டீம்டும் போடலான்னு ஒரு ஐடியா. எஸ் மேம். சார் இப்போ நான் டீம்ல போட்டு எனக்கு ரெண்டுத்துலயுமே அலாட் ஆச்சுன்னா, இப்போ நான் டீம்ல எடுக்கலன்னா என்ன சார் ஆகும்? 2 லட்சம் ரூபாய் ஃபைனாக போகும். அதர் தென் தட் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த 2 lakhs போயிடுமா சார்? போயிடும், ஃபைனாக போயிடும். உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் ரீஃபண்ட் வராது, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை.
மத்தபடி காலேஜ் ஃபுல் ஃபீஸ் கட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா சார்? ஏதாவது இருக்குமா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க மேடம். அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் மட்டும் ஃபைனா போகும். மற்றபடி எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஓகே சார். இப்போ வந்து இப்போ எனக்கு ரெண்டுமே அலாட் ஆயிருக்குன்னா, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து சென்ட் பீட்டர்ஸோ சுவாமி விவேகானந்தா ஒரு தனலட்சுமி ஸ்ரீனி, ஏன்னா என்னோட எங்க மார்க்கு கீழே இருந்து நான் அதெல்லாம் போடல, அதெல்லாம் அலாட் ஆயிடுச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அப்ப நான் வந்து செகண்ட் ரவுண்ட்ல போட்டா அப்ப அதெல்லாம் அலாட் ஆகும் நான் ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வரலாமா சார்? வர முடியாது மேடம். காரணம் என்னன்னா, உங்களை விட அதிகமாக இருக்க ஸ்டூடெண்ட்டும் உங்களை மாதிரியே மைண்ட் செட்டில் போடாமல் இருந்து இப்போ போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அலாட் ஆகும். ரெண்டாவது, அங்கே வேகன்சி வந்தால் தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். அங்கே எல்லாமே சீட் ஃபில் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. வேகன்சி ஓகே வரணும். வேகன்சி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வாய்ப்புகள் 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 தானே ஒழிய 100%லாம் சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் வாய்ப்பு இப்போ இருக்கானா இருக்கு. இருக்கு, சான்சஸ் இருக்கு உங்களுக்கு கிடைக்க. ஓகே. இப்போ நான் வந்து எனக்கு ரெண்டுமே அலாட் ஆச்சுன்னா எது சார் நீங்க சொல்றீங்க? டிஎன்ல எடுக்கிறது பெட்டரா டிஎன் இல்ல எடுக்கிறது டீம்ல? தான் பெட்டர். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் உங்களுக்கு வருஷத்துக்கு 7-8 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க. 5-6 லட்சமாவது எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க. ஒரு 30 to 50 லட்சம் நீங்கள் என்டையர் கோர்ஸ்க்கும் மிச்சப்படுத்தலாமே தமிழ்நாட்டில் எடுத்து போனீங்கன்னா. ஓகே சார். ம் ஓகே சார். அதனால அதுதான் டிஎன் தான் பெட்டர். ஃபீஸ் வைஸ் பார்க்கும்போது டிஎன் தான் பெட்டர்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபீஸ் மட்டும் கிரைட்டீரியாவா வச்சா டிஎன் தான் பெட்டர்னு நீங்க சொல்றீங்களா சார்? பிரைவேட்ல இல்ல நீங்க எனி ஃபீஸை அதர்? மட்டும் தான் கிரைட்டீரியாவா வைக்க முடியும். பிரைவேட்ல வேற எதையுமே கிரைட்டீரியாவா வைக்க முடியாது பிரைவேட்ல. ஓகே 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 ஓகே. பிரைவேட்டை இல்ல பொறுத்த சார் நான் என்ன வரைக்கும் ஃபீஸ் தான் கிரைட்டீரியா. வேற எதுவுமே ஓகே வாட் எவர் பேஷண்ட் ஃப்ளோ, இன் பேஷண்ட் அவுட் பேஷண்ட், அதெல்லாம் நம்ம ஒரு கிரைட்டீரியாவை எடுக்கவே முடியாது. எல்லாம் ஒன்று தான். கம்மி தான். ஓகே சார். எல்லாமே கம்மி தான். ஓகே சார். ஓகே எஸ். சார். இப்போ சப்போஸ் எனக்கு டிஎன் நான் எடுக்கல, செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு அலாட் ஆயிடுச்சு, நான் ப்ரீ ஆனா டீம்டு எக்ஸிட் எடுத்துட்டேன்னா டிஎனோட செக்யூரிட்டி வந்துருமா சார்? வந்துடும். ப்ரீ எக்ஸிட் தமிழ்நாட்டுக்கு மட்டும் செகண்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட். இங்க உங்களுக்கு எந்த ஓகே சார். ஃபைனும் போகும். நீங்க கட்டின 1,30,000 ரிட்டர்ன் வந்துடும். ஓகே சார். இந்த வாட்டி என்ஆர்ஐ லேப்ஸ் இல்ல, அதுவும் மேனேஜ்மெண்ட் சீட்டா கன்வெர்ட் ஆகும்னு சொல்றாங்களே சார், அது எந்த அளவு சார்? அது எங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, பீப்புள் ஜஸ்ட் என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போடலங்கிறதுனால அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது ம். உண்மைதான் கிட்டத்தட்ட. ஏன்னா அந்த லைன் இன்னும் கொடுக்கல, எங்க ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா என்ஆர்ஐயோட ஃபீஸை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணது காரணம் என்ஆர்ஐ லேப்ஸ்ட்டுங்கிற ஒன்று எடுத்துட்டாங்கன்னு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் 1,50,000 இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அதுதான். பட் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் வருமா, ஏதாவது கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்குவாங்களா, இல்லை அந்த இது இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவா சீட்டு கன்வெர்ட் ஆகும்போது ரொம்ப பெரிய கட் ஆஃப்லாம் குறையாது. ஏன்னா அது கட் ஆஃப் ம். கன்வெர்ட் ஆகி வரும்போது 20 காலேஜுக்கும் சேர்த்து ஒரு 200-300 சீட்ஸ் கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். அது அந்த ஓகே அந்த மார்க்ஸ் ரேஞ்சிலேயே என்ன க்ளோசிங் மார்க்ஸ் இருந்துச்சோ அந்த ரேஞ்சிலேயே நிறைய பேர் இருப்பாங்க. பிஎஸ்ஜியில் என்ஆர்ஐ ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. கேஎம்சிஹெச் வேலம்மாலலாம் என்ஆர்ஐ கொஞ்சம் இருக்கு. அதில் ரீஅலாட்மெண்ட் ஓகே தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் இருக்கிறதுனால ஹையர் மார்க்ல இருக்கவங்களே ரீஅலாட்மெண்ட்ல போயிடுவாங்க. ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து மேனேஜ்மெண்ட் நல்ல லீஸ்டா வந்து தாகூர் தான் போட்டேன், அது கீழே வேற எதுவும் போடல நான். ஸோ தாகூர்ல வந்து 460 வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் சார், மேனேஜ்மெண்ட் லீஸ்ட் மார்க் மேனேஜ்மெண்ட்ல. ஆ ஸோ இப்போ எவ்வளோ குறையலாம் சார் செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல? ஏன்னா 453, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அது வரைக்கும் கிடைக்கிறதுக்கு, இல்லை நோ அது ஒன்லி? நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் செகண்ட் ரவுண்ட்லேருந்து பண்ண முடியாது மேடம். ஆனால் கட் ஆஃப் குறையும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இன்னும் ஒரு ஓகே 5-6 காலேஜில் 7-8 காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்கள் மார்க்குக்கு கீழே என்ன காலேஜ்லாம் கிடச்சதோ அதெல்லாம் என்ன காலேஜ் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை சாய்ஸ் ஃபில் உங்கள் விருப்ப ஆர்டரில் பண்ணுறது அட்வைசபிள், ஹைலி அட்வைசபிள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்த அத்தனை சீட்ஸும் செகண்ட் ரவுண்டில் இருக்காது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணாமல் போகிற சீட்ஸ் தான் செகண்ட் ரவுண்டில் இருக்க போகுது. அப்போது அவைலபிள் சீட்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா காலேஜ் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். ஓகே சார். ஓகே சார். எஸ் ஓகே மேம். சார். ஆ ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெல்கம் மேம். சந்தோஷ் லைன்ல இருந்தால் உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கப்பா. சந்தோஷ் லைன்ல இருக்கீங்களா? சார் சார் கேட்குதாங்களா சார்? கேட்குது, சொல்லுங்கப்பா. சார் குட் மார்னிங் சார். இந்த வருஷம் 512 ஸ்கோர் பண்ணியிருந்தேங்க சார், எம்பிசி கேட்டகரி. வெரி குட் மார்னிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லுங்கப்பா. திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் அலாட் ஆயிருக்குங்க சார் ரவுண்ட் ஜாயின் 1ல. பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணிட்டேங்க சார். எக்ஸலண்ட். சொல்லுங்கப்பா. ரவுண்ட் 2ல திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமாங்க சார்? கிடைக்கும்ப்பா. 513 கட் கிடைக்கும். ஆஃப். கிடைக்கும். சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். ஆ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரி, திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் நல்லா இருக்குமாங்க சார்? எல்லா காலேஜுமே நல்லா இருக்கும்ப்பா.
எல்லா ஓகே காலேஜுமே சார். நல்லா இருக்கும். ஆனஸ் லைன்ல இருக்கீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர் தேங்க்யூ. சந்தோஷ். ஆனஸ் லைன்ல இருக்கீங்களா? இன்னும் 10 மினிட்ஸ் தான் காட்டுது எனக்கு டைமிங்கு. அதுக்குள்ள கேட்குறவங்க கேள்விகள்லாம் கேளுங்க. ஆனஸ் லைன்ல இருக்கீங்களா? சரி. பத்மாவதி மேம் ஹலோ லைன்ல சார். இருக்கீங்க? பத்மாவதி மேம் லைன்ல இருக்கீங்களா? சார் லைனா பத்மாவதி மேம் ஹலோ சார். சொல்லுங்க. சார் நான் எம்பிசி 4 சார். தனியாவே போட்டுக்காண்டா எடுத்தேன் சொல்றீங்க இப்படி வந்துச்சு. ஹலோ சார், அண்ணா சார் இருக்கும் சார் லைன்ல. சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எஸ் சார். சார் உங்களுக்கு சார் இந்த பையனுக்கு வந்து போட்டாச்சு, அட்மிஷன் போட்டாச்சு நீலகிரிஸ்ல. ஓகே சார். இப்போ எங்களுக்கு டார்கெட் திருச்சி சார். எஸ் சார். ஆல் இந்தியா கோட்டாலையும் இன்னும் இது கிடைக்கல நமக்கு. சரிங்க ஸ்டேட் சார். கோட்டால போட்டிருக்கோம் நீலகிரிஸ். இப்போ எப்படி நம்ம இது பண்றது, ஃபில் பண்றது? ஆல் இந்தியாவோட என்ன ஃபில் பண்ணும், ஸ்டேட் கோட்டா எப்படி ஃபில் பண்ணும்? திருச்சி அவைலபிலிட்டி கிடைக்குமா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீலகிரிஸ் அலாட் ஆகி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க, அட்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணி 36 காலேஜில் நீலகிரிஸ் தவிர மீதி எல்லாமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கிளைமேட் வேண்டாம். ஓகே சார். ஸ்டேட் கோட்டால ராமநாதபுரம் ஸ்டேட் கோட்டா தான். நீங்க ஆல் இந்தியாலயே சொல்றீங்க, ஸ்டேட் கோட்டால தானே நீலகிரிஸ் கிடைச்சிருக்கு. ஸ்டேட் கோட்டா தான் கிடைச்சிருக்கு சார். ஆல் இந்தியால எதுவும் கிடைக்கல, ஃபில் பண்ணோம், கிடைக்கல எதுவுமே நமக்கு. ஓகே சார். ராமநாதபுரம், நாகப்பட்டினம் இந்த மாதிரி எல்லாம் செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஸ்டேட் கோட்டால கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். ஓகே சார். திருச்சி சான்ஸ் இல்லையா சார்? திருச்சி சான்ஸ் இல்லையேங்க சார், சீட் கம்மி தானே சார். நீங்க பிசிஎம் தானே சார்? பிசிஎம். ஆமா சார். பிசிஎம்க்கு சீட் கம்மி தானே சார். சீட் ஜாஸ்தியா இருந்தா கூட வாய்ப்புகள் இருக்கும். நமக்கு 3.5% ரிசர்வேஷன் தானுங்களே, அதனால சீட் நம்ம அவைலபிள் சீட்ஸ் கம்மி தான் சார். ஓகே சார், ஓகே சார். இப்போ ஆல் இந்தியாவோட என்ன ஃபில் பண்ணும் சார்? ஆல் இந்தியா கோட்டாக்கு செகண்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு என்ன காலேஜ் எல்லாம் மட்டும் வேணும், அதாவது ஊட்டியை விட்டுட்டு மீதி எல்லாமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஆல் இந்தியா கோட்டா அதுலயும் ஃபில் பண்ணலாமா சார்? ஃபில் பண்ணலாம். அலாட் ஆனா சப்போஸ் இதோட பெட்டர் காலேஜ் கிடைச்சா எப்படி சார் பண்றது? இங்க ஸ்டேட் கோட்டாவோட பெட்டர் காலேஜ் இங்க ரிசைன் பண்ணிட்டு அங்க போய் ஜாயின் பண்ணலாம் சார். அதுக்கு டைம் டியூரேஷன் எனஃபா இருக்குமா சார்? சார் தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சே ரிசைன் பண்ணலாம், டைம் இருக்கு உங்களுக்கு. தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்துடும். ஓகே சார், ஓகே சார். அதனால இனஃப் டைம், மோர் தென் இனஃப் டைம் இருக்கும் சார். இல்ல திருப்பி செகண்ட் ரவுண்ட்ல ரிசல்ட் வர வரைக்கும் பார்த்துட்டு பண்ண முடியுமா? ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட் அங்க 2 நாள் ஜாயின் பண்றதுக்கு 2 நாள், மொத்தம் 6-7 நாள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஜாயினிங்க்கு 7 days டைம் தராங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டாவோட ஜாயினிங் டேட் 5th டேல உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்கும் ஆல் இந்தியால ஜாயின் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தான் நேரா அங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிக்கலாம் சார். 2 நாள் இருக்கும் சார். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தானே நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றீங்க, ரொம்ப ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். ரிசைனேஷன் என்ன ப்ரொசீஜர் சார்? ரிசிக்னேஷனுக்கு நீங்க ஜாயின் பண்ண காலேஜ்ல போய் இந்த மாதிரி எங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த லெட்டர் காமிச்சிங்கன்னா அவங்க ரிசிக்னேஷன் ஆன்லைன்லேயே ஜென்ரேட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் சார், ஈஸி தான். ஓகே. இல்லை ரீஅலாட்மெண்ட் ஆல் இந்தியா கோட்டா மாறாதுன்னா எப்படி சார்? ரிசைன் பண்ணி தானே வரணும். ரீஅலாட்மெண்ட் கொடுத்துட்டு சரி வாங்கிடலாம். அதான் ரிசைனேஷன்ன்றது அது டிஃபரெண்ட் ப்ராசஸ் இல்லை. ரெசிக்னேஷனுக்கும் அவங்க அதே டைம் தான் ஆகும். நீங்க போய் உங்க ஆல் இந்தியா கோட்டா அலாட்மெண்ட்டை காட்டுறீங்க அப்படின்னா அவன் ஆன்லைன்லேயே அவன் அந்த காலேஜுக்காரன் உங்களோட தமிழ்நாடு ரிசிக்னேஷனை கொடுத்துட்டு ப்ளஸ் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் கையில் கொடுக்கறதுக்கு வித்தின் ½ அன் ஹவர்க்குள்ள எல்லாம் முடிச்சுடுவான் ப்ரொசீஜர். நீங்க காலேஜில் போய் தமிழ் ஆல் இந்தியாவில் அலாட் பண்ண காலேஜில் போய் ஜாயின் பண்ணி. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். திருப்பி அங்கே ஃபீஸ் கட்டணுமா சார்? அதெல்லாம் கிடையாது. கட்டணும் சார், ஆல் இந்தியாவில் போய் கட்டணும் இல்லைங்களா? ஆல் இந்தியாவில் டியூஷன் ஃபீஸ் 18,073 ரூபானா கிடைச்ச காலேஜில் போய் நீங்க காலேஜில் கட்டுவீங்க. தமிழ்நாடுல ஆன்லைன்ல கட்டணும் இல்லையா? அது வந்து ஆல் இந்தியானா நீங்க நேர்ல காலேஜ்லயே பே பண்ணணும். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வெல்கம். ஊட்டியில 18,000 இல்லாம எவ்வளவு கட்டுனீங்க சார்? அவ்வளவுதான் சார், எதுவுமே கட்டல சார். 1873 மட்டும் தான் சார், எதுவுமே கட்டல. எதுவுமே கட்டல சார். ஓகே சார், அப்ப பிரச்சனையே இல்லை. எஸ் சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ சார். பத்மாவதி மேம் லைன்ல இருக்கீங்களா? லைனா ஹலோ பார்க்கலாம். சார். எஸ் சொல்லுங்க சார். 484 எம்பிசி சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிடிஎஸ்க்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 486 வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல பிடிஎஸ் கிடைக்குமா சார்? கிடைக்கும். செல்ஃப் ஃபினான்ஸ் தானே கேக்குறீங்க?
நோ சார், பிடிஎஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் 484. கொஞ்சம் சான்ஸ் ஆக்சுவலி 485. பிசிக்கு வந்து பிடிஎஸ் வந்து 492 எம்சி வரைக்கும் சார், கிடைச்சிருக்கு. எம்பிசி எம்பிசி சார். 486 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ் சார், என்னோட மார்க் 484 சார். கொஞ்சம் டவுட்பா. காரணம் என்னன்னா மோஸ்ட்லி 1 or 2 மார்க் தான் குறைய வாய்ப்பு இருக்கு. பட் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே சார். வேற ஓகே ஏதாவது சார். டவுட் இருக்காப்பா? இப்போ வந்து அதான் இப்போ 2 மார்க்ஸ் வேரியேஷன் 486, இப்போ என்னோட மார்க் சான்சஸ் இருக்கு, 484. கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். சரிப்பா சரிப்பா. ஸ்ரீதேவி மேம் லைன்ல இருக்கீங்களா? ஸ்ரீதேவி மேம். ஹலோ சார், எஸ் குட் மேம். மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். சார், இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எங்களுக்கு கடலூர் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஓகே. செகண்ட் ரவுண்ட்ல இப்போ நாங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாமா, இல்ல நாங்க போயிட்டு இப்போ ரிசைன் பண்ணிட்டு தான் பண்ணணுமா சார்? ரிசைன் பண்ணக்கூடாது மேடம். ரீஅலாட்மெண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஜாயின் பண்ணிட்டீங்க. செகண்ட் ரவுண்டில் ரிசைன் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு வேற காலேஜ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் போய் நீங்கள் கடலூர் காலேஜில் போய் உங்கள் ரீஅலாட்மெண்ட் லெட்டர் காமிச்சிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு புதுசாக கிடைச்ச காலேஜுக்கு போவீங்க. அப்படி ரீஅலாட்மெண்ட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கடலூர்லேயே உங்கள் சீட்டு ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகும். ரிசைன் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது தப்பு. அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ எஸ் சார். மேம், எஸ் மேம். சார், இப்போ செகண்ட் ரவுண்ட்ல எங்களுக்கு வந்து திருச்சி நாங்க எதிர்பார்க்கலாமா சார்? எதிர்பார்க்கலாம் மேடம், கிடைக்குமான்னு தெரியாது. ஓகே சார். எஸ் மேம், எஸ் மேம். தேங்க்யூ சார். மஹிஷா லைன்ல இருக்கீங்களா? மஹிஷா. சார் லைன்ல இருக்கும் சார். சொல்லுங்க சார். ஹலோ. எஸ் சார், சார் சொல்லுங்க. வணக்கம் சார். பாப்பாவுக்கு 530 சார். இது புதுக்கோட்டை கிடைச்சிருக்கு சார். கங்க்ராச்சுலேஷன் சார். எஸ் சார். உங்க புக்கை வச்சு நான் கரெக்டாக புதுக்கோட்டை காலேஜ் இது பண்ண கிடைச்சி சார். இப்போ திருச்சி சேலம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குமா சார்? அது செகண்ட் ரவுண்ட்ல எத்தனை செகண்ட் பேர் ரவுண்ட். ஆல் இண்டியா கோட்டால போறாங்கங்கிறத பொறுத்து தான் நமக்கு தெரியும் சார். அதனால அது மட்டும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார். பட் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கல்லூரிலாம் வேணுமோ அதெல்லாம் செகண்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சரி சார், இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டை கிடைச்சா அந்த 18,703 திருப்பி கட்டணுமா சார்? கட்ட தேவையில்லை சார், கட்ட தேவையில்லை. ரீஅலாட்மெண்ட்டுக்கு ஃபீஸ் திருப்பி ஆன்லைன்ல கட்ட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அது டவுன்லோட். இப்போ நான் வந்து இந்த 2 காலேஜ் சார் போட போறேன், திருச்சியும் சேலமும் சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஏன்னா நம்ம பக்கம் கடலூர் மாவட்டம் சார், திருச்சி சிதம்பரம் பக்கம் சார், அண்ணாமலை. ஓகே சார், ஓகேங்க சார். புதுக்கோட்டை கட்சி சார், போய் ஜாயின் தான் இது பண்ணிட்டு வந்தேன் சார். ஓகே 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 சார், கங்க்ராச்சுலேஷன். உங்க புக்கு தான் சார் எனக்கு ரொம்ப இதா இருந்தது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூங்க உங்க சார். புக்கு வாங்கிருக்கேன் சார். எஸ் சார். அதை வச்சுட்டு கரெக்டா முண்டியா முகத்தை எடுத்து புதுக்கோட்டை அந்த மார்க் கிடைக்குன்னு இந்த புக்கை வச்சு பார்த்தேன் சார். கரெக்டா அதே கிடைச்சி சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. தேங்க்யூ சார், தேங்க்யூங்க சார். எஸ். இப்போ சேலம் திருச்சிக்கான சார் மார்க் வச்சு தான் பார்க்கலாம் சார். வாய்ப்பு இருக்கு, நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க சார் ரீஅலாட்மெண்ட்டுக்கு. சரி. ஹலோ. தேங்க்யூ சார். ஹலோ.